உடம்புக்கு குளிர்ச்சியும் பலமும் தரக்கூடிய கம்மங்கூழ் ஈஸியாக குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கம்மங்கூழ் தேவையான அளவு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 5 to 6 hours ஊற வச்சுக்கோங்க. ஊறின கம்பங்கூழை ஃபில்ட்ரு பண்ணி மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். பழைய சாதம் ஒரு கையளவு தண்ணியோடு எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கம்மங்கூழ் சாதம் ரெண்டையும் கொரப்பாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கம்மங்கூழ் மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட கொரப்பாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி 3 மடங்கு தண்ணி வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கம்பங்கூழ் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. இந்த மாதிரி கொதி வரைச்ச ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறின பிறகு தேவையான அளவு எடுத்துட்டு மோர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு ஜாஸ்தி இருக்கிற மாதிரியான கருவாடு, மோர் வத்தல் சைட் டிஷ்ஷாக சேர்த்துக்கலாம். சூப்பரான கம்மங்கூழ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.